அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தொடர்ச்சியாக இப்போ நம்ம 7வது வாரம் இது. இன்றைய தினம் அருமைக்குரிய எனது சகோதரர் பெத்ராஜேஷ் அவர்கள், நம்மளுக்கு அருமைக்குரிய சகோதரர் பார்த்திபன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நான் ஏற்கனவே பேசிக்கிட்டே இருந்தேன். நீங்களும் ஏதாச்சும்னா விஷய நாணம் உள்ளவங்க அவங்களாம். நான் கேட்ட உடனே அண்ணே வந்துடுறேன். நாங்கள் பாட்டாக நாங்களும் பெத்ராஜேஷ் சாரும் கொஞ்சம் கொஞ்சமாக இடையில டைம் கிடைக்கிறப்ப ஃபுல்லாக நாங்கள் அது ஒரு இதை மட்டும் ஆக்ட் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. ரைட், நல்லது அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் முழுமையாக உங்கள் எல்லாருக்கும் அதை கொடுக்க முடியும். எம்பிஹெச்ஏ பாரோட ஆற்றல் மிகு செயலாளர் எந்த நேரத்துலையும் நாங்கள் அவரை அழைத்தாலும் சார் நான் இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்வார். அதே மாதிரி அவரும் எங்களை கூப்பிட்ட உடனே எந்தவித மறுப்பும் சொல்ல மாட்டேன். நான் எங்கே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவேன். இந்த பயணம் இப்போ பொதுவாக பாத்தியாக இருக்கட்டும், ஒரு சார் பெத்ராஜேஷாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த உயர்நீதிமன்றம் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த ஐயா வெள்ளச்சாமியோட நானாக அவர் தளபதி எங்களுக்கு, நான் அவங்களோட போன சிப்பாய் மாதிரி அந்த காலங்களில் நாங்கள் போனோம். போராட்ட காலத்தில் நான் இருந்தேன். அந்த போராட்ட காலத்தில் இருந்ததுனால இன்றைக்கி இந்த உறவுகள்லாம் உங்கள் முதற்கொண்டு எல்லாரையுமே நான் பெற்றிருக்கேன். அந்த வகையிலையும் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நம்மிடையே வந்திருக்கிற அன்பு சகோதரர் பெத்ராஜேஷ் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய முதல்க நன்றி பிரசிடென்ட் சுரேஷ் சார் அவர்களுக்கு. சார் சொன்ன மாதிரி அவங்களோட எங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஜஸ்ட் லைக் நான் அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், லைக் பிரதர் அண்டு ஒரு 2 பிரதர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் எங்களுடைய பயணம். பர்சனலாகவும் சரி, அஃபிஷியலாகவும் சரி. நாங்கள் கூப்பிட்ட அழைப்புக்கு சார் வந்துடுவார், அவர் கூப்பிட்ட அழைப்புக்கு நாங்கள் ஓடி வந்துடுவோம். ஆர்கனைசர் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராமை நடத்துறது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல தருணத்தில் நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பாஸ் ஆகி போயிருக்காங்க. அடுத்த ஒரு அட்டம்ப்டாக சார் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அண்டு தேங்க்ஸ் டு தி பார்ட்டிசிபண்ட்டு. என்னென்னா 2005 முடித்து 2008 ஃபஸ்ட்டு எக்ஸாம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடையாது. இந்த சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், யூடியூப் இதுக்கெலாம் அப்பாற்பட்ட காலம். படிக்கிறதே ரொம்ப சிரமம். நம்மளாக மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ் தான் இருக்கும். அதுவும் மேஜர் சிட்டிஸில் தான் இருக்கும். சென்னையில் தான் மோஸ்ட்லி. ப்ராக்டிஸை விட்டுட்டு, அதுவும் ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட் ப்ராக்டிஸை விட்டுட்டு சென்னையில் போய் எக்ஸ்பென்ஸ் பண்ணி படிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான வேலை. ஸோ இன்றைக்கி அதை நம்ம கையிலேயே சார் கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ சப்ஜெக்டில் இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் கான்ட்ராக்ட் ஆக்ட். கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அப்படின்னு சொல்லிட்டு. கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. பர்சனலாக எனக்கு சில சட்டங்கள் பிடிக்கும். என்ன சட்டங்கள் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அந்த பிரிட்டிஷ் எரால எனாக்ட் பண்ண அந்த ஆக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அதில் ஒரு சில ஆக்ட்ஸ் பார்த்தாச்சுன்னா, இப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், இது எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டு, இது எல்லாமே இதை நம்ம படிக்கும்போது இன்றைக்கி படிச்சுட்டு அது நாளைக்கு படித்தா கூட அதில் நிறைய இன்டர்பிரேஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதை படிக்கும்போது அதை நம்ம மறந்து நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரொவிஷன்ஸு, அந்த செக்ஷன்ஸு, அந்த ஆக்ட்ஸை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே கிட்டத்தட்ட 100-125 வருடங்களுக்கு முன்னாடி எனாக்ட் பண்ண ஆக்ட்ஸு. இன்றைக்கி பார்த்தாலும் எந்த அமெண்ட்மெண்ட்ஸும் பெரிய அளவில் வரலை. அது கான்ஸ்டியூஷன் லா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு எனாக்ட் பண்ணது. இன்றைக்கி எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அமெண்ட்மெண்ட்ஸ் வரணும், அது தவறு இல்லை. பட் அமெண்ட்மெண்ட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னேற்பாடோடு ஏற்றக்கூடிய சட்டங்கள் ரொம்ப பிரமாதமான சட்டங்கள். இந்தியன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டு, கான்ட்ராக்ட் ஆக்டு, இதெல்லாம் அந்த வகையை சார்ந்தது.
இன்றைக்கி கிட்டத்தட்ட 120 130 வருடங்களை தாண்டி போனால் கூட அதில் பெரிய அமெண்ட்மெண்ட்ஸ், ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் அதுவும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதாக தான் இருக்கும். இப்போதைக்கு ரீசெண்ட் எந்த அமெண்ட்மெண்ட்ஸும் இல்லை. இது எதை வெளியே காமிக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ ஏற்றின அந்த சட்டங்கள் வந்து இன்னைக்கு நிலைமைக்கு, இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, இது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், அது இது எல்லாம் இருந்தாலும் கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட் தான், ஆஃபர்னா ஆஃபர்னா, அக்செப்டன்ஸ் தான் அக்செப்டன்ஸ். அதனுடைய டைமென்ஷன் மாறி இருக்குமே தவிர எல்லாத்துக்கும் அதான் ப்ரொவிஷன்ஸ். அதில் எந்த அமெண்ட்மெண்ட்ஸும் இன்றைக்கி வரலை. ஸோ இதில் ஒரு செக்மெண்ட் வந்து செக்ஷன் 1லேருந்து 175 வரைக்கும் ஒரு செக்மெண்ட் இருக்கும். ஸோ அதற்கப்புறம் வந்து ஒரு பார்ட்டு இந்த கான்ட்ராக்ட் ஆக்டில் இருந்த செக்ஷன் 76லேருந்து 123ங்கிற அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து நம்ம அப்படியே எடுத்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டுக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அது கான்ட்ராக்ட் 2ன்னு நம்ம இப்போ காலேஜ் டேஸ்லலாம் படிக்கும்போது கான்ட்ராக்ட் 1 செக்ஷன் 1 to 75 வரைக்கும், கான்ட்ராக்ட் 2 அந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் போன ப்ரொவிஷன்ஸ் போக மீதி இருக்கிறது 124லேருந்து ஒரு அது வந்து ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து முடிப்பாங்க. பெயில்மெண்ட்டு, பிளெட்ஜு, அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போது சார் வந்து அப்ரோச் பண்ணும்போது ஒரு 1 டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஆக்ட்டுங்கிறது எனக்கு சிரமம். அதே நேரத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ரிசீவிங் எண்டில் எப்போவுமே ஒரே சப்ஜெக்டே ஒரு நாள் படித்தா அது ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். ஹாஃப் டே, அந்த ஹாஃப் டேலேயும் ஒரு பாதி செஷன் நானும் பாதி செஷன் பார்த்தியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ப்ரொவிஷன்ஸ் எப்போவுமே வந்து நம்ம வழக்கு நடத்துறதுக்கு படிக்கிறதுக்கும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு தனி டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் வேணும். எப்போவுமே எக்ஸாமுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரொவிஷன்ஸ் வந்து இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்ன்ஸே ரொம்ப மாறிடுச்சு. இப்போ நான் 2008 ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதும்போது மேடம் இருக்கிறாங்க, மேடம் சரவணப்பிரியா மேம், அவங்கள நான் பார்க்காத எக்ஸாம் ஹாலே கிடையாது. அவங்க ஏபிபி கூட அட்டன் பண்ணாங்க. நான் பை பிரின்சிபல் ஏபிபி அப்ளை பண்ணுறது கிடையாது, அட்டன் பண்ணுறதும் கிடையாது. பட் எல்லா ஜுடிஷியல் லாஸ்ட் டிஜே எக்ஸாம் கூட அவங்க ஒரு 1 or 2 மார்க்ஸில் தான் லாஸ்ட் டிஜே வந்து அவங்களுக்கு, இன்கேஸ் அவங்க மெயின்ஸில் அந்த 1 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா தவிர்க்க முடியாத நிலைமையில் வந்து அவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருந்திருப்பாங்க. பை திஸ் டைம் அவங்க டிஜேவாக ஆயிருக்கணும். எல்லா எக்ஸாம்லேயும் அவங்க மீட் பண்ணும். அப்போ 2008 உள்ள பேட்டர்ன் எப்படின்னு கேட்டாச்சுன்னா, நமக்கு வந்து டைரெக்டாக மெயின் எக்ஸாம் எழுதுவாங்க, தியரி போய் நம்ம எழுதிட்டு வருவோம், நம்மளை கால்ஃபர் பண்ணுவாங்க கட் ஆஃபை பார்த்து, அதுக்கப்புறம் நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து 2015 தான், ஐ திங்க் 2018 மாற்றுறாங்க. 2015 வரைக்கும் இருந்தது, 2018 மாற்றுறாங்க. ஸோ எப்படின்னு கேட்டாங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரின்னு போட்டு என்டையர் 2008 நாங்கள் எழுதும் போதெல்லாம் டோட்டலாக 8000 மெம்பர்ஸ் எழுதுவாங்க. அப்ளிகேஷனே 8000 அப்ளிகேஷன்ஸ் போகும். ஸோ அந்த மெயின் எக்ஸாம் எழுதிட்டு அந்த அந்த வேல்யூஷன் கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆகும். ஒவ்வொரு ஸ்டேஜாக போட்டு டிஜேஸ் எல்லாம் கால்ஃபர் பண்ணி அவங்கள வேல்யூஷன் பண்ணி 4 பேப்பரை வேல்யூ பண்ணணும். 8000 மெம்பர்ஸ்னால் 8000 into 4 ஆயிரும். ஸோ அத்தனை வேல்யூஷன் நடக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் எழுதுகிற எக்ஸாமுக்கு ரிசல்ட்டே 1 year கழிச்சு தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. ஸோ இதை ஃபில்டர் பண்ணணுங்கிறதுக்காக எளிய முறையில் ப்ரிலிமினரி சிஸ்டம் வித் மைனஸ் மார்க் அந்த இதில் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ ப்ரிலிமினரி சிஸ்டம் வந்தோடனே அதுலேயுமே நம்ம பேட்டர்ன் வந்து ப்ரிப்பரேஷன் 2 டைப்பாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. நம்பர் 1, ப்ரிலிம்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், மெயின்ஸுக்கு தனி செட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ப்ரிலிம்ஸுக்கு எப்போவுமே வந்து இன்டெப்த் எந்த ப்ரொவிஷனையும் விடாமல் நம்ம வாஸ்து பார்க்கணும். 1 or 2 times 3 times வாஸ்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எதில் இருந்தாலும் ப்ரொவிஷன்ஸ் எடுப்பாங்க, கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஸோ மெயின்ஸை பொறுத்தளவு கன்ஃபைன் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி படிக்கலாம். ஸோ நீங்கள் படிக்கும்போதே யூ கேன் அனலைஸ் ப்ரிலிம்ஸுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க, மெயின்ஸுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க. இன்கேஸ் இப்போ ஜுடிஷியல் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போ இருந்தே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாமே நெட்டில் கிடக்குது. ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்னா நம்ம தமிழ்நாடு கொஸ்டினோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, வெளியில் போங்க. கேரளாவில் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸு ரைட் ஃப்ரம் 1998 நீங்கள் எடுத்துடலாம். ஃபுல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு பிடிஎஃப்லேயே இருக்குது, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கேரளாவிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வரும். பை எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதை சொல்கிறேன். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு அட்டை படிச்சிட வேண்டியதான் பேராக்டு. ஸோ அதுலேருந்து ப்ரிலிம்ஸில் எங்கேனாலும் அவங்க கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். பட் மெயின்ஸ் வரும்போது நீங்கள் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி படிக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு ஆக்டை வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஆக்டினுடைய தலைப்புகளையும் அந்த தலைப்புகளில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸையும் வந்து செக்மெண்டைஸ் பண்ணணும்.
நம்ம என்ன தான் படித்தாலும் என்ன எப்படி ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டுச்சுன்னா, கும்பகோணத்தில் இருக்கிற வழக்கறிஞர் சுகுமாரன் சார்கிட்ட வந்து என்ன நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். அவர் அப்படி தான் பண்ணுவார். சார் எப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த ஒரு ஆக்ட் கான்ட்ராக்ட் ஆக்ட்னா அந்த கான்ட்ராக்ட் ஆக்டில் என்ன சப்டைட்டில்ஸ் வருது, ஸோ ஒரு சப்டைட்டில்ஸ்குள்ளே வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அந்த ப்ரொவிஷன்ஸை எப்படி கார்லேட் பண்ணலாம், எப்படி செக்மெண்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லுவார். ஸோ அந்த விதத்தில் பார்த்தாச்சுன்னா, இப்போது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இன்றைக்கி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண விரும்புகிற ப்ரொவிஷன்ஸ் வந்து செக்ஷன் 1லேருந்து 23 வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வாய்டு அக்ரிமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு அக்ரிமெண்ட்ஸ் 24லேருந்து 36 வரைக்கும் மிஸ்டர் பார்த்திபன் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ செக்மெண்டைஸ் பண்ணியாச்சுன்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நம்ம ஆக்டில் வந்து எடுத்த உடனே ஆக்டினுடைய எக்ஸ்டென்ட் என்ன, நோக்கம் என்னன்னு இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிடணும். ஸோ அதுக்கப்புறம் கம்ஸ் டு டெஃபனிஷன். ஸோ டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா டெஃபனிஷன் தான் அதர் பார்ட், ஆக்டினுடைய அதர் பார்ட்னுடைய மைண்டை ஓப்பன் பண்ணும். ஸோ டெஃபனிஷன், நம்ம டெஃபனிஷன் தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸில் இப்போது செக்ஷன் 3 to 9 அது ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. செக்ஷன் 10 to 23 அதை ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் வந்து என்னென்னு கேட்டாச்சுன்னா, எக்ஸ்டென்ட் அண்ட் கமாண்ட்ஸ்மெண்ட்டு. இதில் ரொம்ப டெப்த்தாக நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் இந்த டேட்டில் இதில் எப்போ கமாண்ட்ஸ் ஆச்சு, எப்போ ஃபோர்ஸுக்கு வந்தது, அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் இல்லை. பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ enacted on 25th April 1982, ஃபோர்ஸுக்கு வந்தது 1st September 1872. இப்போ ரீசெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி இட் எக்ஸ்டென்ஸ் டு ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆல்சோ. ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, nothing in this Indian Contract Act shall affect provisions of any statute, act, regulation expressly repealed. இந்த ஆக்டில் எக்ஸ்ப்ரெஸ்லி ரிப்பீல் ஆகாத எந்த ஒரு ஸ்டாச்சுட்டையோ ஆக்டையோ ரெகுலேஷன்ஸையோ இந்த கான்ட்ராக்ட் ஆக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வில் நாட் அஃபெக்ட். ஸோ இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க அதில், யூசேஜஸ், கஸ்டம்ஸ் ஆஃப் ட்ரேடு ஆர் எனி இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் நாட் இன்கன்சிஸ்டன்ட்னா எதிர்மறையாக. ஸோ ஒரு யூசேஜோ ட்ரேடில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கஸ்டம்ஸோ இல்லைன்னா இந்த கான்ட்ராக்டை போல் ஒத்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டு இந்த ப்ரொவிஷன்ஸ் கான்ட்ராக்ட் ஆக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை அஃபெக்ட் பண்ணாத பட்சத்தில் தட் வாஸ் நாட் அஃபெக்டட் பை இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்த யூசேஜ் கஸ்டம்ஸ்லாம் வந்து அப்போ ப்ரிவிலைங் நிறையா இருந்தது. ஏன்னு கேட்டாச்சுன்னா, இந்த ஆக்ட் எனாக்ட் பண்ணதே 1872. இப்போ அந்த யூசேஜ் கஸ்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து வேறு வேறு எனாக்ஸ்மெண்ட்ஸ் ஆக்ட்ஸ்லாம் போட்டு அதுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ ப்ரைவேட் யூசேஜ் கஸ்டம்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப லிமிட்டடாக ஆயிடுச்சு. ஸோ 1872 வந்து அப்போது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து யூசேஜஸ் வந்து நிறையா இருந்தது. ட்ரேடுக்குன்னு ஒரு கஸ்டம் இருந்தது, வாணிபத்துக்குன்னு ஒரு கஸ்டம்ஸ் இருந்தது. ஸோ இந்த இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இது நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொவிஷன் சொல்லுது. இப்போ அந்த யூசேஜ் கஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வேறு வேறு எனாக்ட்மெண்ட்ஸ் ஆக்ட்ஸ் இதிலெல்லாம் கோடிஃபை பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் செக்ஷன் 1. இப்போ செக்ஷன் 2 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதாவது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன் வந்து அதில் டெஃபினிஷன் கிளாஸு. இந்த டெஃபினிஷனில் தான் ப்ரொப்போசல் என்ன, ஒரு ஹூ இஸ் அ ப்ரொப்போசர், ப்ராமிஸ்னா என்ன, ப்ராமிசார்னா என்ன, ப்ராமிஸி யாராக இருக்க முடியும், ஸோ ஒரு அக்ரிமெண்ட் எப்படி, அந்த அக்ரிமெண்ட் ஸ்டேஜை ரீச் பண்ணணும்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு தேவை இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட் ஸ்டேஜில் இருந்து அது ஒரு லாஃபுல் கான்ட்ராக்டாக அதை தள்ளிக்கிட்டு போகிறதுக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் செக்ஷன் 2. எல்லா ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்லேயும் செக்ஷன் 2ல் இருந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 2ல் இருந்து இல்லாத கொஸ்டின்ஸ் இருக்கவே இருக்கிறது. என்ன டைரெக்டாக இருக்காது, அதை மாற்றி சுற்றி போட்டுரு. இப்படி தொட வேண்டிய மூக்கை இப்படி தொட்டிருப்பாங்க, அவ்வளோதான். பட் ஆனால் எல்லா ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்லேயும் நான் பார்த்த வரைக்கும், நம்ம ஸ்டேட் இல்லை எல்லா ஸ்டேட்லேயுமே செக்ஷன் 2ல் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின், செக்ஷன் 2வை நல்லா புரிஞ்சு படிச்சாச்சுன்னா ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு அந்த 0.75 1 மார்க் வந்து நம்ம கெயின் பண்ணிடலாம். அது ஆக்சுவலி ப்ரிலிமினரி எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வித்தே அதுதான்.
நம்ம இப்படி கம்பார்ட்மெண்ட்டாக இந்த ஆக்டில் இந்த இடத்துல இருந்து ப்ரொவிஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம அதை தெரிஞ்சு வச்சாச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அந்த ஒரு 100 மார்க்ஸில் வந்து ஒரு 70 மார்க்ஸ் 80 மார்க்ஸ் ஷுவராக வந்து நம்ம மார்க்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செக்ஷன் 2ல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா ப்ரொபோசலை வந்து இன்னொரு விதத்தில் சொல்கிறாச்சுன்னா இட்ஸ் அன் ஆஃபர். ஸோ கான்ட்ராக்டை வந்து ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டுக்கு மெயின் அடித்தளமே என்னன்னு கேட்டாச்சுன்னா ஆஃபர், அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ். இந்த ஆஃபரும் அக்செப்டன்ஸும் நம்ம இந்த ஆக்டில் படிக்கும்போது தான் இருக்குதான்னு கேட்டாச்சுன்னா இல்லவே இல்லை, நம்ம டே டு டே லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ காலையில் எந்திரிச்சு போகிறோம், ஒரு டீ கடையில் போய் எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்டரில் பே பண்ணுறோம். இட்ஸ் அ ப்ரொபோசல், ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரொபோசல். நான் ப்ரொப்போஸ் பண்ணுறேன், அவர் அந்த காசை வாங்கிட்டு அது காசை வாங்கிறது கன்சிடரேஷன், அதை அக்செப்ட் பண்ணி டீ கொடுக்கறதுக்கு அவர் டோக்கன் கொடுக்குறாரு, அக்செப்டன்ஸ். பஸ்ஸில் ஏறுறோம், டிக்கெட் எடுக்கிறோம், நான் ப்ரொப்போசல் வைக்கிறேன், கன்சிடரேஷன் பே பண்ணுறேன், என்னை பெர்மிட் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க, அக்செப்டன்ஸ். ஸோ வாட் இஸ் அ ப்ரொப்போசல்? இப்போ ப்ரொப்போசல் வந்து என்னென்னா செக்ஷன் 2A ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, when one person signifies his willingness to other, அர்த்தம் என்னன்னா ஒரு நபர் என்னுடைய வில்லிங்னஸ், அதாவது ஒரு நபர் வந்து என்னுடைய வில்லிங்னஸை வந்து நான் தெரிவிக்கிறேன். என்ன வில்லிங்னஸ் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னேன் டீ கடையில் போய் நம்ம டீ வாங்குகிறோம், எனக்கு ஒரு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் மை வில்லிங்னஸ். எதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த வில்லிங்னஸ் எதற்காக? ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, டு டூ ஆர் டு அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங். ஸோ செக்ஷன் 2A வந்து ப்ரொபோசல் பற்றி சொல்லுது. ஒருத்தர் தன்னுடைய வில்லிங்னஸை சொல்கிறாரு. வில்லிங்னஸ் எதற்காக அப்படின்னு கேட்டாச்சுன்னா, டு டூ ஆர் டு அப்ஸ்டெயின் ஃப்ரம் டு. நான் செய்கிறேன் இல்லைன்னா ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறதுக்காகவோ ஒரு வில்லிங்னஸ் கொடுக்குறாரு. அந்த வில்லிங்னஸ் அவர் கொடுக்குறது எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, வித் தி வியூ டு கெட் தி அசன்ட் ஆஃப் தி அதர். இப்போ நான் பார்ட்டிக்கிட்ட வந்து உங்களுடைய அந்த ஐபேட் நல்லா இருக்குது, எனக்கு ஐ எம் ரெடி டு பே 10,000 rupees, நீங்கள் எனக்கு அந்த ஐபேடை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கேட்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, என்னோடய வில்லிங்னஸை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் அவர்கிட்ட. ஸோ நான் கன்சிடரேஷன் என்ன பே பண்ணுறேன், அதாவது டு டூ, எனக்கு அது வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கிட்ட நான் கன்வே பண்ணுறேன், அதுக்கு நான் பேமெண்ட் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். அவர்கிட்ட இருந்து அக்செப்டன்ஸை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதில் இந்த ப்ரொபோசலுங்கிற அந்த கேட்டகரியில் 3 விஷயங்கள் இருக்கணும். வில்லிங்னஸை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அந்த வில்லிங்னஸ் எதற்காக இருக்கணும்னா, செய்வதற்காகவோ ஒரு விஷயத்தை செய்யாமல் இருப்பதற்காகவோ இருக்கணும். தேர்ட் திங் வந்து, நான் அந்த வில்லிங்னஸ் அவர்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே டு கெட் தி அசன்ட் ஆஃப் தி அதர் பார்ட்டி. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது ப்ரொபோசல். நத்திங் பட் இது ஆஃபர்னு சொல்லலாம், நான் வைக்கக்கூடிய ஆஃபர். இது செக்ஷன் 2A சொல்லுது. ஸோ ஒன்ஸ் என்கிட்ட வந்து இப்போ ஆஃபர் போயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ், இப்போ ஆஃபருக்கு அடுத்து என்ன வரும்? நான் இப்போ ஆஃபர் கொடுத்தாச்சு. அப்போ என்னுடைய எதிர்பார்ட்டி என்ன பண்ணணும்? எய்தர் ஹி ஹாவ் டு அக்செப்ட், இல்லைன்னா டிக்ளைன் பண்ணணும். சரியா? இப்போ செக்ஷன் 2B வந்து அக்செப்டன்ஸை பற்றி சொல்லுது. செக்ஷன் 2B வந்து அக்செப்டன்ஸு. இந்த அக்செப்டன்ஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ப்ராமிஸ்னு சொல்லலாம். அக்செப்டன்ஸ்னால் என்னென்னா, when a person to whom a proposal is made signifies his assent, the said proposal is said to be an accepted. இப்போ நான் வந்து என்னோடய வில்லிங்னஸை சொல்லிட்டேன், என்னோடய ஆஃபரை சொல்லிட்டேன். அந்த ஆஃபரை சொல்லி எதுக்காக சொல்கிறேன், அவர் அதை அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன். என்னுடைய எதிர்பார்ட்டி வந்து
இஃப் ஹீ அசன்டட் ஆர் அக்செப்டட் மை ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, என்னோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா தட் இஸ் அக்செப்டன்ஸ். இந்த ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இது ரெண்டும் சேரச்சில், இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா இட் பிகம்ஸ் அஸ் அ ப்ராமிஸ். ஃபஸ்ட்டு ப்ரொபோசல் போகுது, அந்த ப்ரொபோசலுக்கு அப்புறம் அக்செப்டன்ஸ். இந்த ப்ரொபோசலும் அக்செப்டன்ஸும் சேர்ந்ததுன்னா that will become as a promise. When a proposal made by one party is accepted by another, the same will becomes as a promise. இந்த அக்செப்டன்ஸ் எப்படிலாம் அதை நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து செக்ஷன் ப்ரொவிஷன் 7 வந்து தனியாகவே இருக்குது. அதை நம்ம லேட்டர் ப்ரொவிஷன்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போ செக்ஷன் 2C, 2A, 2B, 2C explains about promise or promisee. Promisor அப்படின்னா the person who makes the proposal தான் promisor. Promisee யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா the person who accept the proposal. ஸோ இப்போ நம்ம 3ல் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொபோசல் என்னென்னா, ஒன் பர்சன் ஹாவ் டு சிக்னிஃபை ஹிஸ் வில்லிங்னஸ் டு டூ ஆர் டு அப்ஸ்டைன் ஃப்ரம் டூ வித் தி இன்டென்ட் டு கெட் தி அசன்ட் ஆஃப் தி அதர். அதான் ப்ரொபோசல். அக்செப்டன்ஸ் வந்து கொடுத்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா இட் பிகம்ஸ் அஸ் அக்செப்டன்ஸ். ப்ரொபோசலும் அக்செப்டன்ஸும் சேர்ந்ததுன்னா இட் வில் பிகம்ஸ் அஸ் அ ப்ராமிஸ். அப்போ அந்த ப்ராமிஸ்னு ஒன்று எமர்ஜ் ஆயிடுச்சுனாலே ப்ராமிஸார் யார், ப்ராமிஸி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். Promisor is the person who is offering. Promisee யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா who is accepting. ப்ரொபோசல் யார் வைக்கிறாரோ அவர் ப்ராமிசார், ப்ரொபோசலை யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ he becomes as a promisee. ஸோ செக்ஷன் 2C. சரி, இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்டுக்கு ஆஃபரும் வந்தாச்சு, அக்செப்டன்ஸ் வந்தாச்சு. இது கான்ட்ராக்ட் கிடையாது, கான்ட்ராக்டுக்கான முன்னோடி தான் இது. கான்ட்ராக்ட் இன்னும் ஃபார்மே ஆகலை, கான்ட்ராக்ட் கடைசி ஸ்டேஜில் தான் வரும். ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட்டை நம்ம மேக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆஃபர் அக்செப்டன்ஸ் வந்தாச்சு. ஸோ அப்போ பேசிக் திங் அடுத்து என்ன வேணும் கான்ட்ராக்டுக்கு? ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன், இல்லை செய்யாமல் இருக்க போகிறேன், தேர் ஷுட் பி அ கன்சிடரேஷன். ஸோ செக்ஷன் 2D வந்து ஸ்பீக்ஸ் அபவுட் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் இல்லாமல் ஒரு கான்ட்ராக்ட் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒன் ஆஃப் தி எக்ஸப்ஷன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே இருக்குது. அது முக்கியமான கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின். கன்சிடரேஷன் இல்லாத ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஏஜென்சி கான்ட்ராக்ட், செக்ஷன் 185 பார்த்துக்கோங்க. ஏஜென்சி கான்ட்ராக்ட் கன்சிடரேஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட். நான் ஒருத்தருக்கு ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்கு கன்சிடரேஷன் தேவையில்லை, செக்ஷன் 185. ஸோ இப்போ செக்ஷன் 2Dயில் வந்து கன்சிடரேஷன் என்ன? இப்போ ப்ரொபோசல் மேக் பண்ணியாச்சு, அக்செப்டன்ஸ் வந்துருச்சு, அதை பேஸ் பண்ணி நம்ம முதலே சொன்னோம் டு டூ ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங். வென் ஆன் அ ப்ரொபோசல் மேட் பை அ ப்ராமிசார், தி ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன் டன் ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங், டஸ் ஆர் அப்ஸ்டைன் ஃப்ரம் டூயிங் ஆர் டூ ஆர் அப்டைன் ஃப்ரம் டூயிங் சம்திங்ஸ். இதற்கு முன்னாடி ஏதாவது செய்திருக்கலாம், இல்லை செய்யாமல் இருந்திருக்கலாம், செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், இல்லை செய்யாமல் இருந்து கொண்டு இருக்கலாம், இல்லைனா ஃப்யூச்சரில் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், இது மூணுலேயுமே ஒரு விஷயத்தை அவர் கன்வே பண்ணுறாருல, தட் வில் ஃபார்ம் அஸ் அ கன்சிடரேஷன். எனக்கு ஒரு புத்தகத்தை தாங்க, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் நான் தர்றேன். புத்தகத்தை தந்தால் நான் 1000 ரூபாய் தரேன். ஸோ நான் 1000 ரூபாய் பே பண்ணுறேன்ல, தட் இஸ் கன்சிடரேஷன். When on the proposal made by the promisor, if the promisee or any other person, அந்த promisee தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, அவர் சார்பாக ஏதோ இன்னொருத்தர் done or abstain from doing something, does or abstain from doing something, or do or abstain from doing something, அந்த ஆக்ட் இல்லைன்னா அப்ஸ்டினன்ஸ், அவர் செய்யக்கூடிய செயலோ செய்யாமல் இருக்கக்கூடிய விஷயமோ இஸ் கால்ட் அஸ் கன்சிடரேஷன் ஃபார் தி ப்ராமிஸ்.
அந்த ப்ராமிஸ் அவர் வச்சிருக்க அந்த ப்ராமிஸ் ப்ரொபோசல் அக்செப்டன்ஸ் சேர்ந்து வரக்கூடிய அந்த ப்ராமிஸுக்கு ஒரு கன்சிடரேஷனாக ஃபார்ம் ஆகுது. சரி, இப்போ ப்ரொபோசல் கொடுத்தாச்சு, அக்செப்டன்ஸ் வந்துருச்சு, கன்சிடரேஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ இதுதான் அந்த கான்ட்ராக்டுக்கான முதல் ஸ்டேஜ், ஃபார்மேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட்டு. செக்ஷன் 2E சொல்லுது. செக்ஷன் 2E வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட். அது ப்ரொவிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி ப்ராமிஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் நம்ம, ஒரு ப்ரொபோசலும் அக்செப்டன்ஸும் சேர்ந்துருச்சுன்னா தட் வில் மேக் அஸ் அ ப்ராமிஸ். ஸோ எவ்ரி ப்ராமிஸ் இல்லைன்னா எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ், ஒரு ப்ரொபோசல் ஒரு அக்செப்டன்ஸில் அந்த ஒரு ப்ரொபோசல் அக்செப்டன்ஸ் மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்பர் ஆஃப் திங்ஸ் மே இன்க்ளூடட். ஸோ ஒரு செட் ஆஃப் ப்ராமிஸோ இல்லைனா ஒரு ப்ராமிஸோ இல்லைனா ஒரு செட் ஆஃப் ப்ராமிஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் இஸ் கால்ட் அஸ் அக்ரிமெண்ட்டு. ஸோ அக்ரிமெண்ட்டாக என்னென்னா, சீக்வன்ஸாக வரும். நம்ம வந்து ப்ரொபோசல் அக்செப்டன்ஸ், அதை அக்செப்ட் பண்ணோன்னா ப்ராமிஸ் வரும். தென் அதுக்கப்புறம் ப்ராமிஸ் யார், ப்ராமிஸ் யார். ஸோ அந்த ப்ராமிஸ் மேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கன்சிடரேஷன். ஸோ எவ்ரி ப்ராமிஸும் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ் வந்து அக்ரிமெண்ட்டாக வந்துடும். செக்ஷன் 2F. ரெசிப்ரோகல் ப்ராமிஸ். ஒரு கன்சிடரேஷன், இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொபோசல் வச்சுட்டோம், அக்செப்டன்ஸ் வச்சுட்டோம், அதில் வந்து ஒரு கன்சிடரேஷன் ஃபார்ம் பார்ட் ஆகுது. ஒரு ப்ராமிஸுக்கு அதாவது ஒரு கன்சிடரேஷன், இப்போ எப்படின்னா, உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ பார்த்துட்டு கேட்குறேன் என்னென்னா, எனக்கு வீடை வந்து ஒயிட் வாஷ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய வீடை வந்து ஒயிட் வாஷ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஸோ அதற்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5000 rupees நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ட்டி வந்து எனக்கு வந்து ஒரு கவுண்டர் ஆஃபர் வைக்கிறாப்புல. எப்படி அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நான் 5000 வாங்கிட்டு உங்கள் வீடை ஒயிட் வாஷ் பண்ணி தரேன், நோ இஷ்யூஸு. பட் நீங்கள் நல்லா மெக்கானிக்னு நான் கேள்விப்பட்டேன், என்னுடைய பைக்கை வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நான் வீடை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு அவர் அப்ரோச் பண்ணுறேன். ஐ எம் ரெடி அண்ட் வில்லிங் டு பே 5000 rupees. அவர் அதை அக்செப்ட் பண்ணிடுறாரு. அவர் ஒரு கவுண்டர் ஆஃபர் போடுறாரு. என்னென்னா, நீங்கள் மெக்கானிக்கு, நீங்கள் நல்லா வெஹிக்கிளை வந்து ரிப்பேர் பண்ணி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ என்னுடைய வெஹிக்கிளை வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி எனக்கு ரிப்பேர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ரெசிப்ரோகல் ப்ராமிஸ். இப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன், ஓகே நான் பண்ணித்தரேன், எனக்கு வீடை நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ணி கொடுங்க, உங்கள் வெஹிக்கிளை வந்து நான் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் வாட் ரெசிப்ரோகல் ப்ராமிஸ். நான் ஒரு ப்ராமிஸ் வைக்கிறேன், அதுக்கு வந்து கவுண்டர் ப்ராமிஸ், நான் ஒரு ஆஃபர் வைக்கிறேன், அதை அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் ஒரு கவுண்டர் ஆஃபர் வைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ரெசிப்ரோகல் ப்ராமிஸ். இப்போ உயிரில் வந்து உங்களுக்கு கன்சிடரேஷனுமே இருக்காது அதில் 25. அது அந்த கன்சிடரேஷன் இல்லாத கிஃப்ட் வந்து எப்படி இருக்கணும்னு இருக்குது. அது ரிட்டர்னில் இருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்குள்ள வரணும். ஆக்சுவலி இப்போ பார்ட்டி வந்து அதில் டீல் பண்ணுவாப்புல, செக்ஷன் 25 டீல் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ரொபோசல் வந்துருச்சு, அக்செப்டன்ஸ் வந்துருச்சு, கன்சிடரேஷன் இருக்குது, அக்ரிமெண்ட்டும் ஃபார்ம் ஆயாச்சு. இப்போ இதில் ஒரு கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்து நம்ம எக்ஸாம்ஸில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னா, இது வந்து மெயின் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்டு, ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட், எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து 5 மார்க்ஸ்லேருந்து 10 மார்க்ஸ் வரைக்கும். ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இது மெயின் எக்ஸாமினேஷனில் 10 மார்க்ஸ் கொஸ்டின்லையோ 5 மார்க்ஸ் கொஸ்டின்லையோ, ஆக்சுவலி போன வருஷம் பாண்டிச்சேரி டிஜேயில் வந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட்டு, எல்லா கான்ட்ராக்ட்ஸ்லேயுமே அக்ரிமெண்ட் இருக்கும், பட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் வில் நாட் கல்மினேட் இன் டு கான்ட்ராக்ட், எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா சப்சிக்வெண்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா செக்ஷன் இது 2F பார்த்தோம், 2G அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் வாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ட் அக்ரிமெண்ட்.
ஸோ 2G வந்து என்னென்னா அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் வாய்டு. ஸோ இப்போது உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து பேண்டு ட்ரக்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு நபர்கிட்ட வந்து பிங்கிற நபர்கிட்ட வந்து நான் அதை சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் அதுக்கு ஒரு கன்சிடரேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஆஃபர் பண்ணுறேன், தெர் இஸ் அன் ஆஃபர் ப்ரொபோசல் இருக்குது. அக்செப்டன்ஸ் இருக்கான்னு கேட்டாச்சுன்னா அவரும் ரைட் அக்செப்டன்ஸ் இருக்குது. ப்ராமிஸ் ஆர் ப்ராமிஸி வந்தாச்சு. கன்சிடரேஷன் வந்து ஒரு 1 lakh அந்த ட்ரக்ஸை வந்து நான் விற்கிறதுக்கு வந்து அவர் எனக்கு 1 lakh கன்சிடரேஷன் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டார். ஸோ இது அக்ரிமெண்ட்டுங்கிற கேட்டகரிக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா டெஃபினட்டாக அது அக்ரிமெண்ட்டுங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஏன்னு கேட்டாச்சுன்னா இட்ஸ் அன் அக்ரிமெண்ட்டு. நாங்கள் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், அரைவ் பண்ணிக்கிட்டோம், கன்சிடரேஷன் என்னன்னு பேசியாச்சு, நாங்கள் 2 பேரும் ஓகேன்னு சொல்லியாச்சு. அப்போ இது அக்ரிமெண்ட்டு. இந்த அக்ரிமெண்ட் வந்து அக்செப்டபிள் பை லாவா இல்லையாங்கிறது மட்டும்தான் இப்போ கொஸ்டின் நமக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இது பண்ண முடியாது. ஏன்னு கேட்டாச்சுன்னா இட்ஸ் அன் இல்லீகல் ஆக்ட். பேண்டு ட்ரக்ஸை வந்து நான் இம்போர்ட் பண்ணையோ எக்ஸ்போர்ட் பண்ணையோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டினுடைய சட்டம் சொல்லிச்சுன்னா அதை நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை நான் மீறி நான் பண்ணினேன், நான் வந்து இம்போர்ட் பண்ணுறதோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ பண்ணியாச்சுன்னா இல்லீகல் அக்ரிமெண்ட். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டாச்சுன்னா வாய்டு, அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள். இப்போ சட்டம் வந்து இதை என்ஃபோர்ஸ் பண்ண விடாது. நம்மளே ஒத்துக்கிட்டாலும் சட்டத்தில் எந்த சென்சிட்டிவும் கிடையாது. ஸோ வாய்டு அக்ரிமெண்ட் செக்ஷன் 2G. கடைசியாக இப்போ கான்ட்ராக்ட் எப்போ எமர்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா செக்ஷன் 2H வரச்சில் தான் 2H அதில் தான் கான்ட்ராக்ட் வருது. இப்போ 2Aலேருந்து 2G வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த டெஃபினிஷன்லையும் வந்து எல்லாமே அக்ரிமெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க, ப்ரொபோசல் அக்செப்டன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்களே தவிர எங்கேயுமே வந்து கான்ட்ராக்டை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் கான்ட்ராக்டுங்கிற ஸ்கோப்பே கிடையாது. அங்கே நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ கான்ட்ராக்டுங்கிற அந்த ஸ்டேஜை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ப்ரொவிஷன் 2H என்ன சொல்லுதுன்னு கேட்டாச்சுன்னா அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் அ கான்ட்ராக்ட். ஸோ வாய்டு அக்ரிமெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டாங்க, நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஒரு அக்ரிமெண்ட்டு எப்போ லீகல் சான்சிட்டி இருக்குது, எப்போ என்ஃபோர்ஸ் பண்ணலாம், என்ஃபோர்ஸபிலிட்டி அதுக்கு கிடைக்கும் போது தான் அது கான்ட்ராக்டாகவே. ஸோ செக்ஷன் 2Hல வந்து என்ன சொல்லுதுன்னா அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா வந்து கான்ட்ராக்ட். 2Gக்கு அப்படியே ஆப்போசிட், அது வந்து அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா வந்து வாய்டு அக்ரிமெண்ட். ஏன் அதில் வாய்டு கான்ட்ராக்ட் நம்ம சொல்லலைன்னா அந்த கான்ட்ராக்டுங்கிற அந்த ஸ்டேஜே அது பூர்த்தி ஆகலை, நம்ம அந்த ஸ்டேஜுக்கே அது வரல, அந்த ரவுண்டிலே அது அடிபட்டு போயிடுது. ஸோ வாட் ஆர் ஆல் தி அக்ரிமெண்ட்ஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா வந்து கான்ட்ராக்ட். ஸோ இது 2H. செக்ஷன் 2I voidable contract. voidable contract. ஸோ ஆக்டில் சொல்லியிருக்கிறது என்னென்னா அக்ரிமெண்ட்ஸ் விச் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. அதாவது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் செக்ஷன் 2H என்ன சொல்லுது, அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் லா பை லா வந்து கான்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா ஆப்ஷன் ஆஃப் 1 or more person இஸ் வாய்டபுள் கான்ட்ராக்ட். ஒரு அக்ரிமெண்ட் ஆனது ஒரு நபரோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்னுடைய உடன்படிக்கையோடு அவருடைய ஆப்ஷன், அவர் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனை பேஸ் பண்ணி அது அமைஞ்சிருந்ததுன்னா voidable contract. In case if that person is not accepting, அவர் அந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் பிகம்ஸ் அஸ் வாய்ட் அக்ரிமெண்ட். அது கான்ட்ராக்டுங்கிற ஸ்டேஜுக்கு போகாது. voidable contract at the option of other party. செக்ஷன் 2J வந்து செக்ஷன் 2J contract which ceases to be enforceable by law become void. ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு
சட்டத்தில் வந்து ஒரு சர்டன் பார்ட்ஸை சர்டன் ஆர்டிக்கலை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறதுக்கோ ஒரு பிங்கிற நபருக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ எந்த தடையும் இல்லை. ஸோ பார்லிமெண்ட் இஸ் எனாக்டிங் அ லா. நான் எந்த அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறனோ, எதை வச்சு ஒரு ஆர்டிக்கலை டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறேன், அந்த ஆர்டிக்கல் வந்து ஹியர் அண்ட் ஆஃப்டர் அதை சேல் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ தவறு அப்படின்னு சொல்லிடுது சட்டம். வந்து ஒரு பார்லிமெண்ட் ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணுது. ஸோ நேற்று வரைக்கும் அது கரெக்டாக இருந்தது, இன்றைக்கி இல்லாமல் போச்சு. ஸோ அந்த பொசிஷன் வந்து சீஸ் ஆகிடுது. இன்கேஸ் அப்படி அந்த பொசிஷன் சீஸ் ஆகிற பட்சத்தில் that agreement, that contract becomes void. அதுதான் என்ன சொன்னால், contract which ceases to be enforceable by law becomes void when it ceases to be enforceable. எப்போ இருந்து அது சீஸ் ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்லி அது வாய்ட் ஆயிரும். ஸோ நேற்று வரைக்கும் எனாக்ட் பண்ணலாம், நேற்று வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணலாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமானது இன்னையிலேருந்து பார்லிமெண்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டாச்சுன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது, இந்த ஆர்டிகல்ஸை பற்றியோ இந்த ட்ரக்ஸை பொறுத்தோ நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த எப்போ சீஸ் ஆகுதோ அந்த டேட்லேருந்து தட் அக்ரிமெண்ட் வில் பிகம்ஸ் வாய்டு. ஸோ இந்த 2A to 2J வரைக்கும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு தடவை நம்ம நோட்ஸ் போட்டு நல்லா பக்காவாக அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சுன்னா நமக்கு அதிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து வரும். அதை நீங்கள் பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தாலே தெரியும். ஒரு கொஸ்டின் வந்து கேரண்டட். ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராக்ட் வரதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் வரணும். அக்ரிமெண்ட் வரணும்னா தேர் ஷுட் பி அ ப்ரொப்போசல். ஃபஸ்ட்டு நான் ப்ரொப்போசல் வைக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும், ப்ராமிஸாக கன்வெர்ட் ஆகணும். ப்ராமிஸாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் தான் ப்ராமிஸி வந்து எமர்ஜ் ஆவாங்க. அந்த ப்ராமிஸுக்கு வந்து ஒரு கன்சிடரேஷன் கொடுத்தாச்சுன்னா தட் வில் பிகம் அஸ் அன் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் வந்து வாய்டபிள் அக்ரிமெண்ட்டு அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்குது. ஸோ அது என்ஃபோர்சியபிள் பை லா 2Gக்கு கீழே வாய்ட் அக்ரிமெண்ட்டு, நாட் என்ஃபோர்சபிள் பை லானா 2Gக்கு கீழே வாய்ட் அக்ரிமெண்ட்டு, என்ஃபோர்சபிள் பை லானா இட்ஸ் பிகம் அஸ் அ கான்ட்ராக்ட். ஸோ இது செக்ஷன் 2. இப்போ இதில் வந்து கம்யூனிகேஷன் அக்செப்டன்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ப்ரொப்போசல் நான் இப்போ கொடுக்குறேன், ஒரு நபருக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கணும்? ஒரு ப்ரொப்போசல், ஒரு அக்செப்டன்ஸு, அந்த ப்ரொப்போசல் அக்செப்டன்ஸை ரிவோக் பண்ணுறேன் நான். ரிவோக் பண்ண முடியாதுன்னு கிடையாது, இட் கேன் பி ரிவோக்டு. எந்த டைமில் நம்ம ரிவோக் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அந்த கான்ட்ராக்டே எமர்ஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிவோக் பண்ணிங்கன்னா அதனுடைய கான்சிக்வன்ஸ் வி ஹேவ் டு ஃபேஸ் இட். ஸோ அந்த கான்ட்ராக்ட் கன்க்ளூட் ஆனதுக்கு முன்னாடியே வந்து இஃப் யூ ஆர் ரிவோக்கிங் இட்னா இட் இஸ் அக்செப்டட். அப்போ எந்த சூழ்நிலையில் வந்து இட் கேன் பி ரிவோக்டு, எப்படி அக்செப்ட் பண்ணுறது, அக்செப்டன்ஸுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா ஃப்ரம் செக்ஷன் 3 to செக்ஷன் 8 வரைக்கும் வரும். இதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் 3 கம்யூனிகேஷன் அக்செப்டன்ஸ் அண்ட் ரிவோகேஷன் ஆஃப் ப்ரொப்போசல். கம்யூனிகேஷன் அக்செப்டன்ஸ் அண்ட் ரிவோகேஷன் ஆஃப் ப்ரொப்போசல். ஒரு ப்ரொப்போசல், ஒரு அக்செப்டன்ஸ் ஆர் ரிவோகேஷன், இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது சிம்பிள். பை டூயிங் சம் ஆக்ட் ஆர் ஒமிஷன். இப்போ நான் ஒரு ப்ரொப்போசல் வைக்கிறேன், நான் வந்து என்னுடைய எக்ஸ்பிரஸ் இன்டென்ஷனை சொல்கிறேன், எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் கன்வேயிங் சம்திங், தட் இஸ் தி மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒரு விஷயத்தை செய்வதன் மூலியமாகவோ செய்யாதிருத்தலின் மூலியமாகவோ தான் அந்த கம்யூனிகேஷன் வந்து பாஸ் ஆகுது. ப்ரொப்போசல், அக்செப்டன்ஸ் as well as ரிவோகேஷன். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் கம்யூனிகேஷனை பற்றி செக்ஷன் 4 வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஏங்கிற ஒரு நபர் இருக்கிறாரு, he make a proposal. யார்கிட்டனா பி கிட்ட. ஸோ ஏங்கிற நபர் வந்து ஒரு ப்ரொப்போசல் வந்து பி கிட்ட வைக்கிறாரு. என்ன பர்பஸ்க்காகனா அவர் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டியை செல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏங்கிறவர் பி கிட்ட அவருடைய ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணுறதுக்கு ஹி இஸ் மேக்கிங் அ ப்ரொப்போசல். எப்படி அவர் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா த்ரூ லெட்டர்.
இப்போ இந்த ப்ரொப்போசல் வந்து ஹீஸ் மேக்கிங் ஏ வந்து ஹீஸ் மேக்கிங் அ ப்ரொப்போசல் டு பி. திஸ் இஸ் நத்திங் பட் அ கம்யூனிகேஷன். எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டாச்சுன்னா த்ரூ அ லெட்டர். இந்த ப்ரொப்போசல் எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா when B receives the letter. ஸோ இவர் கொடுக்குற ப்ரொப்போசலை பி, இப்போ நான் ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புகிறேன் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ. அந்த லெட்டரை பி வென் இஸ் ரிசீவ் பண்ணாத வரைக்கும் அந்த ப்ரொப்போசல் வந்து கன்வே ஆயிடுச்சு, கம்யூனிகேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல விட. ஆஸ் அண்ட் வென் எப்போ அவர் ரிசீவ் பண்ணுறாரோ திஸ் ப்ரொப்போசல் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்டட். தென் இது வந்து ப்ரொப்போசலுக்கு. தென் அக்செப்டன்ஸ். ஏ வந்து ப்ரொப்போசல் கொடுத்துட்டாரு பிக்கு. பி வந்து அவருக்கு என்ன பார்ட் இருக்குது அப்படின்னு கேட்டுச்சுன்னா ஹேவ் டு அக்செப்ட் இட். ஒன்று அக்செப்ட் பண்ணணும், இல்லை ரெஃப்யூஸ் பண்ணணும். இப்போ ரெஃப்யூஸ் பண்ணுறதை பற்றி நமக்கு பேச்சே கிடையாது, இங்கே கான்ட்ராக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அக்செப்ட் பண்ணால் தான் அந்த கான்ட்ராக்டாகவே ஆகும். ஸோ அக்செப்டன்ஸ் எப்படி கம்யூனிகேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பி இவருடைய அக்செப்டன்ஸு த்ரூ லெட்டர். யாருக்கு கொடுக்குறாருன்னா ஏக்கு கொடுக்குறாரு. பியை பொறுத்தவரைக்கு இந்த அக்செப்டன்ஸு when he is putting into course, பி லெட்டர் புட்டிங் இன்டு தி கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். அவர் வந்து அந்த லெட்டர் அக்செப்டன்ஸ் லெட்டரை அட் ஒன்ஸ் அவர் வந்து ஏக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டாலே அவரை பொறுத்தளவு அக்செப்டன்ஸ் இட்ஸ் அ ப்ரூஃப். நான் அக்செப்ட் பண்ணிட்டேங்கிறதுக்கு ப்ரூஃபு. பட் ஏயை பொறுத்தளவு சேம் திங் தான். when it comes to the knowledge of A, knowledge of the A னா அவர் கையில் அது கிடைக்கிறது. ஸோ அந்த சூழ்நிலையில் தான் அவரை பொறுத்தளவு தட் இஸ் அன் அக்செப்டன்ஸ். ஸோ பியை பொறுத்தளவு அந்த லெட்டரை அவர் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் அவர் வந்து அந்த லெட்டரை வந்து ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ணாலே போதும். அவரை பொறுத்தளவு தட் இஸ் அன் அக்செப்டன்ஸ். ஏயை பொறுத்தளவு அவருடைய நாலேஜ் தட் இஸ் அந்த லெட்டரை அவர் எப்போ ரிசீவ் பண்ணுறாரோ அப்போ தான் அந்த அக்செப்டன்ஸினுடைய நாலேஜ் அவர் கிடைக்குதுங்கிறது அர்த்தம். ஸோ லைக்வைஸ் தான் இதே மாதிரி தான் கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் ரிவோகேஷன் வரும். இப்போ யார் ஒருத்தர் ரிவோக் பண்ணுறாரோ அந்த ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இஸ் மேக்கிங் ஏ ப்ரொப்போசல், அது அக்செப்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அக்செப்டன்ஸ்னால் அந்த லெட்டர் அவருக்கு போய் கிடச்சி அவர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப் ஹீஸ் ரிவோக்கிங் இஸ் வெல் அண்ட் குட். அதே மாதிரி இப்போ பி வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு, ஹி வாண்ட் டு ரிவோக் இட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த அக்செப்டன்ஸு ஏக்கு கிடச்சி அவர் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் அதை ரிவோக் பண்ணிட்டாருன்னா இட் வில் பி குட். ஸோ யார் ஒருத்தர் ஏஓ பிஓ யார் ஒருத்தர் ரிவோக் பண்ணுறாரோ அந்த ரிவோக் பண்ணுற நபர் அந்த லெட்டரை டிரான்ஸ்மிஷனில் போட்டாச்சுன்னா போதும், தட் வில் ஸ்டாண்ட் அஸ் அ கம்யூனிகேஷன் ஃபார் தட் பர்பஸ். அதேமாதிரி அந்த அடுத்த எதிர் நபரை பொறுத்தளவு அந்த லெட்டர் எப்போ அவங்களுக்கு நாலேஜ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் செக்ஷன் 4. செக்ஷன் 5 தான் ரிவோகேஷன் ஆஃப் ப்ரொபோசல் அண்ட் அக்செப்டன்ஸ். ஸோ செக்ஷன் 6ல் வந்து ரிவோகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. என்னென்ன மோடுலலாம் வந்து ரிவோகேஷன் வில் கம்ஸ். ப்ரொபோசல் மேக் அவுட் ஆயாச்சு, அக்செப்டன்ஸும் வந்துருச்சு, இப்போ அதை ரிவோக் பண்ணணும். என்னென்ன மேனரில் நம்ம ரிவோக் பண்ணலாம்? பை இஷ்யூவிங் அ நோட்டீஸ் ஆஃப் ரிவோகேஷன் நம்பர் 1.
நம்பர் 2 வந்து பை லேப்ஸ் ஆஃப் டைம். இப்போ நம்ம வந்து ப்ரொபோசல் கொடுக்குறோம், என்னோடய அக்செப்டன்ஸை வந்து நீங்கள் வித்தின் 7 டேஸில் வந்து எனக்கு நம்ம லீகல் நோட்டீஸ்லாம் விடுவோம், வித்தின் 7 days யூ அட்வைஸ் யுவர் கிளைண்ட் நாட் டு ரெஸ்ட்ரிக்ட் சம் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி நம்ம இப்போது ப்ரொபோசல் கொடுக்கும்போது வித்தின் 7 days வந்து நீ என்னுடைய அக்செப்டன்ஸை வந்து நீ கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டிஷன்ஸோடு நம்ம ப்ரொபோசல் வைக்கிறோம். வித்தின் 7 days வந்து அந்த ப்ரொபோசலை இஃப் ஹீ இஸ் நாட் அக்செப்டிங் மீன்ஸ் பை லேப்ஸ் ஆஃப் டைம் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பிகம்ஸ் ரிவோக்டு. ஸோ லேப்ஸ் ஆஃப் டைமில் இப்போ டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டாச்சுன்னா ரீசனபிள் டைம் அப்படின்னு சொல்லியிருக்க ஆக்ட். அந்த ரீசனபிள் டைமுங்கிறது என்னென்னு கேட்டாச்சுன்னா அந்த கிவன் கேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கிற வேண்டியது. ஸோ தேர்டு எலமெண்ட் என்னன்னு கேட்டாச்சுன்னா ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் தி கண்டிஷனல் ப்ரெசிடென்ட். ஏ இஸ் மேக்கிங் அ ப்ரொபோசல் டு பி. ஏ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த ஆஃபர் நீ அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு கோ அண்ட் கன்வே சம்திங் டு சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாரு. மெயின் ப்ரொபோசல். அந்த ப்ரொபோசலை நீ செய்கிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு மீட் சி அண்ட் கன்வே வாட் ஐ சே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாரு. இப்போ இந்த பிங்கிற நபர் சி கிட்ட போய் அந்த கண்டிஷனல் ப்ரெசிடென்ட்டு கான்ட்ராக்டுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெசிடென்ட் அவர் சொல்லியிருக்காரு, சியை போய் பார்த்து கன்வே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பிகம் ரிவோக்டு. ஸோ ஃபெயிலியர் டு ஃபுல்ஃபில் தி கண்டிஷனல் ப்ரெசிடென்ட்டு பை டெத் ஆர் இன்சானிட்டி. அந்த ப்ரொப்போசார் அக்செப்டார் அவங்களில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாலோ இல்லைன்னா இன்சேன் ஆகிட்டாலோ அந்த கம்யூனிகேஷன் வில் கெட் ரிவோக்டு. கம்யூனிகேஷன் இல்லை, தட் ப்ரொபோசல் ஆர் அக்செப்டன்ஸ் வில் கெட் ரிவோக்டு. இதில் சில எக்ஸெப்ஷன்ஸ் வந்து ஏஜென்சி கான்ட்ராக்டுக்கு உண்டு. ஏஜென்சி கான்ட்ராக்டை பொறுத்தளவு ஈவன் அந்த பார்ட்டிஸ் இறந்தால் கூட ஏஜென்ட் கேன் பெர்ஃபார்ம் சர்டன் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது லேட்டர் அந்த ஏஜென்சிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தெரியும். ப்ரொபோசார் வந்து நம்மளுடைய மெயின் பார்ட்டிஸ் வந்து ஏஜென்ட்டுக்கு சில பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈவன் மெயின் பார்ட்டி இறந்துருந்தா கூட தட் ஏஜென்ட் கேன் டூ சம் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் ப்ரொவிஷன்ஸில் வருது. அது ஏஜென்ட்ஸ் கான்ட்ராக்டில் சில எக்ஸெப்ஷன்ஸ் உண்டு. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா செக்ஷன் 7 அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட்டாகவும் இருக்கணும், அன்குவாலிஃபைடாக இருக்கணும். அன்குவாலிஃபைடுனா தேர் ஷுட் நாட் பி எனி லிமிட்டேஷன்ஸ். அன்கண்டிஷனலாக இருக்கணும். அப்சல்யூட் அண்ட் அன்கண்டிஷனல். ப்ராமிஸ் நம்ம வைக்கக்கூடிய ப்ராமிஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வைக்கக்கூடிய ஆஃபர் வந்து ஓரலாக இருக்கணுமா ரிட்டனாக இருக்கணுமா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ப்ரைம் கொஸ்டின். அதுவுமே வந்து ஆஃபன் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்கக்கூடியது. ஸோ யாராவது ட்ரை பண்ண முடியுமா? இப்போது நம்ம வைக்கக்கூடிய ஆஃபர் வந்து ஓரலாக இருக்கணுமா ரிட்டனாக இருக்கணுமா, அது டீடு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கணுமா, யாரால சொல்ல முடியுமா? இல்லை ரெண்டுமே இருக்கலாமா? ஸோ எப்போவுமே வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த ப்ரொபோசல் இருக்குதுல்ல, தட் கேன் பி ஓரல் அஸ் வெல் அஸ் ரிட்டன். எழுத்து வடிவில் சொன்னால் தான் அது ஆஃபர் அப்படின்னு கிடையாது, அக்செப்டன்ஸ்னு கிடையாது. நான் ஓரலாக சொல்கிறதும் இட் வில் மேக் எஸ் அன் ஆஃபர் தான். ப்ரூஃப் வந்து வேரியேஷன் ஆகும், அவ்வளோதான். ரிட்டன் அந்த கான்ட்ராக்டுக்கோ அக்ரிமெண்ட்க்கோ தேர் வில் பி அ சாலிட் ப்ரூஃப். ஓரலாக சொல்கிறதுக்கு வி ஹவ் டு அடியூஸ் ப்ரூஃப், அவ்வளோதான். பட் செக்ஷன் 9 என்ன சொல்லுதுன்னா ப்ராமிஸ் எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் இம்ப்ளைடு. proposal or acceptance of any promise is made in words, the promise is said to be expressed. அதாவது ஒரு வேர்டாக சொன்னாங்கன்னா எக்ஸ்பிரஸ்டு. இன் so far as such proposal has been made otherwise than in words, the promise should be implied. So it can be written or oral, எக்ஸ்பிரஸ்டாகவும் இருக்கலாம், இம்ப்ளைடாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ செக்ஷன் 10 வாட் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த கான்ட்ராக்ட் ஆக்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டும் ரிசம்பிளன்ஸ் வந்து நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதே ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 4 ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட்லையும் பார்க்கலாம். செக்ஷன் 10 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டும் செக்ஷன் 4 ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டும் பேரிமெட்டீரியா தான். ஸோ செக்ஷன் 10 என்ன சொல்லுதுன்னு கேட்டாச்சுன்னா வாட் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட். எல்லா அக்ரிமெண்ட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் தான் கான்ட்ராக்டாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 2லேயே நம்ம பார்த்துருந்தோம். செக்ஷன் 10 என்ன சொல்லுங்கன்னா அதை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுது. ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட் இஃப் தே சாட்டிஸ்ஃபை தி ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். இந்தந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன்ஸ்லாம்? தேர் ஷுட் பி அ லாஃபுல் கன்சிடரேஷன். நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய
அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும். அதாவது செக்ஷன் 2Dயில் சொல்லியிருப்பாங்க லாஃபுல் கன்சிடரேஷன் வேணும். பார்ட்டி ஷுட் பி காம்பிட்டன்ட் பர்சன். அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொப்போசார், அதாவது ப்ரொப்போசல் வைக்கக்கூடிய ப்ரொப்போசாரோ இல்லைன்னா அக்செப்டாரோ ஷுட் பி காம்பிட்டன்ட் பர்சன். இந்த காம்பிட்டன்ட் பர்சன் யார் அப்படிங்கிறது எதில் நம்ம படிச்சுப்போனா செக்ஷன் 11-12 ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆக்டில் இருக்குது. ஸோ அந்த கன்சென்ட்டு, அதாவது அந்த கான்ட்ராக்டுக்கு, அந்த அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் ஆகும்போது அந்த கன்சென்ட் ஒன்று கிடச்சிருக்கும்ல, அந்த கன்சென்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீ கன்சென்ட் அப்படிங்கிறது வந்து காம்பிட்டன்ட் பர்சன் 11 and 12. ஸோ காம்பிட்டன்ட் பர்சன் யார் அப்படிங்கிற அந்த செக்ஷன்ஸில் வரும். காம்பிட்டன்ட் பர்சன் என்ன, ஈ ஷுட் நாட் பி அன் இன்சேன் பர்சன், செக்ஷன் 11 and 12 சொல்லியிருக்கு. செக்ஷன் 13 to 24 வந்து கன்சென்ட் வந்து ஃப்ரீ கன்சென்ட்டாக இருக்கணும். காம்பிட்டன்ட் பர்சனாக இருக்கணும். கன்சென்ட் ஷுட் பி ஃப்ரீ. ஆப்ஜெக்ட் வந்து லாஃபுல்லாக இருக்கணும். செக்ஷன் 23 to 30. ஆப்ஜெக்ட் வந்து லாஃபுல்லாக இருக்கணும். இது செக்ஷன் 23 to 30 வந்து சொல்லுது. ஸோ இட் ஷுட் நாட் பி டிக்ளேர்ட் அஸ் வாய்டு. அது வாய்டாக இருக்கக்கூடாது. தீஸ் 2 segments will be dealt with by Mr. Parthiban. ஸோ ஒரு அக்ரிமெண்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும். பார்ட்டி ஷுட் பி காம்பிட்டன்ட், கன்சென்ட் டு பி ஃப்ரீ, ஆப்ஜெக்ட் ஷுட் பி லாஃபுல், இட் ஷுட் நாட் பி டிக்ளேர்ட் அஸ் வாய்டு. இது லாஸ்ட்டு இந்த செக்ஷனில் இருந்து லாஸ்ட்டு பாண்டிச்சேரி எக்ஸாம், முன்சிப் எக்ஸாமில் வந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஐ திங்க் இது 2 marksல கேட்டிருந்தாங்க, 2 marks 5 marks கேட்டிருந்தாங்க. இப்போ செக்ஷன் 11 அதில் காம்பிட்டன்ட் பர்சன் நம்ம சொல்லியிருந்ததில் செக்ஷன் 11 and 12 இருக்குது. செக்ஷன் 11 வந்து ஹூ ஆர் ஆல் காம்பிட்டன்ட் டு கான்ட்ராக்ட். காம்பிட்டன்ட் வந்து யாருன்னா மெஜாரிட்டி. சட்டம் வந்து இந்த நபர் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணும். ஸோ அந்த மெஜாரிட்டி ஏஜ் அட்டன் பண்ணவங்க கேன் பி அ காம்பிட்டன்ட் பர்சன் டு என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். நம்பர் 1, அவர் வந்து சவுண்ட் மைண்டாக இருக்கணும். he should be in sound mind. மேஜராக இருக்கணும், சவுண்ட் மைண்டாக இருக்கணும். தேர்ட் திங் வந்துன்னா he should not be disqualified by law. ஹூ ஆர் ஆல் காம்பிட்டன்ட் பர்சனில் அவர் வந்து மெஜாரிட்டி அட்டன் பண்ணியிருக்கணும். மைனர் கேனாட் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட், 1 thing. செகண்ட் திங் வந்து அவர் சவுண்ட் மைண்டாக இருக்கணும். ஹீ ஷுட் நாட் பி டிஸ்குவாலிஃபைடு பை லா டு என்டரிங் இன்டு அ கான்ட்ராக்ட். இது செக்ஷன் 11.